Seas Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 11வது மாதத்தில் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றளவும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார். இனியும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு நம்பி வருகிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்போகிறோம். அநேக தீங்குகள், வித்தியாசமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் என்று எது நம்மை நெருக்கி வந்தாலும் நாம் அவை எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே ஜெயிக்க போகிறோம். இதை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்பி அவருடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்று நாம் ஆசீர்வாதமாய் வாழ தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மற்றற்ற இரக்கத்தினாலே இந்த வருஷத்தில் 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்தில் நாம் அனைவரும் பிரவேசிக்கும்படியாய் நமக்கு கிருபை செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் நிர்மலமாகாதபடி இதுவரையிலும் நம் அனைவரையும் ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் காத்து வந்த தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. அவருக்கு துதி கனம் மகிமை யாவும் உண்டாவதாக. ஆமேன். இன்றைய தினத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தின் கடைசி பாகம் வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி புத்தி சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் மிஷனரி பயணத்தின் போது பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவிற்கு வந்து அங்குள்ள யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். யூதர்களுக்கு இயேசுவே கிறிஸ்து என்றும் பழைய ஏற்பாட்டில் எழுதியுள்ள வேத வாக்கியங்கள் இயேசுவில் நிறைவேறுவதை குறித்து பிரசங்கித்த போது அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். இவ்விதமாக பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றும்படி முன்வந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னதை நாம் இங்கு குறிவாக்கியத்தில் வாசிக்க கேட்டோம். பொதுவாக இரட்சணியத்துக்குரிய சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இரட்சிப்பை சுதந்திரித்து கொண்ட யாவரும் கிருபையில் நிலைநிற்க வேண்டியது நம்மேல் விழுந்த தலையாய கடமையாக இருக்கிறது. ஆமேன்.
நாம் கிருபையில் நிலைத்திருக்க அநேக சத்தியங்களின் நாம் வேதத்தின் மூலமாக அறிய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று எழுதியுள்ளார். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று எழுதியுள்ளார். இவ்விதமாக நாம் வேதத்தில் வாசித்த வசனங்கள் மூலமாய் நாம் கிருபையில் நிலைநிற்க வேண்டும். ஏனென்றால் கிருபையில் வளர வேண்டுமென்றால் நாம் கிருபையில் நிலைநிற்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடல் வைக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாம் நிலைநிற்க வேண்டுவதற்கு பல கட்டங்களை நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலும் நாம் நிலைநிற்க வேண்டுமானால் நாமும் சீர்பட்டு ஸ்திரப்பட்டு பலப்பட்டு நிலைநிற்க வேண்டியது அவசியமாகிறது. மேலும் நம் வாழ்க்கையில் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளும் போதும் நாம் கிருபையில் பலப்பட்டு நிலைநிற்க முடியும் என்பதையும் வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பவுல் எழுதும்போது, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிட்டு என்று எழுதியிருக்கிறார். இந்த சத்தியத்தின்படி இயேசுவின் மேலுள்ள விசுவாசம், அவர் மேல் உள்ள நமது அன்பு விசுவாசத்தை பெருக்கும் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக, நமது மீட்புக்காக, நமது ரட்சிப்புக்காக அவர் அனுபவித்த கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரங்களையும் நாம் அனுதினமும் தியானித்து வாழும்போது அவர் மேல் உள்ள நமது விசுவாசமும் அன்பும் பெருகிக்கொண்டே இருக்கும். விசுவாசமும் அன்பும் பெருகிக்கொண்டே இருக்கும்போது கிருபையும் நம் வாழ்வில் பெருகிக்கொண்டே இருக்கும். விதமாக கிருபையில் பெருக்கம் உண்டாகும்போது கிருபையில் நாம் நிலைநிற்க ஏதுவாகும். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமையை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசித்த வசனத்தில் ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்துங்கள் என்றும், ஸ்தோத்திர பலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்றும் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நான் வாசிக்க முடியும். ஆனால் அநேகர் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று கூறுவதை விட்டுவிட்டு உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே என்ற சொல்லைத்தான் ஜனங்கள் கூறுவதை நாம் கேட்க முடிகிறது. அநேக பாடல்களும் கூட நன்றி நன்றி என்ற வார்த்தையே உபயோகித்து பாடல்கள் பாடுவதை நாம் கேட்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, ஸ்தோத்திரத்தினால்தான் கிருபை பெருகும். மேலும் சங்கீதத்தில் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை இருதை பாக்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று எழுதியிருப்பதை வாசிக்க முடியும். எனவே ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை பாடல்களிலும் ஜெபங்களிலும் பிரசங்கங்களிலும் அதிகமாக உபயோகிப்போம். கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கிக் கொள்வோம். மேலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம்
4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவும் தைரியமாய் கிருபாசத்தண்டையில் சேரக்கூடவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாம் தேவ சமூகத்தில் இரக்கங்களையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபைகளையும் பெற வேண்டுமானால் நாம் தைரியமாய் கிருபாசத்தண்டையில் சேர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அனுதினமும் கிருபாசனத்தை தேடி நாடக்கூடிய ஜெப வாழ்க்கையை நாம் கொண்டிருந்தால் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை நம் வாழ்வில் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே கிருபைகளை நம் வாழ்க்கையில் பெருக்கிக் கொள்ள ஜெப வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகக்கடவது என்று பேதுரு எழுதி வைத்துள்ளார். ஆமேன். நம்முடைய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் நம் ஜீவத்தில் கிருபையை பெருக்கிக் கொள்ள முடியும். தேவனுடைய மகிமையான சிருஷ்டிப்புகளையும் கிரியைகளையும் குறித்து வேதம் நமக்கு சாட்சி இடுகிறது. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் மனுக்குலத்துக்கு இரட்சிப்பு அடைவதற்கு தாம் அனுபவித்த பாடுகள், துயரங்கள் எல்லாவற்றையும் பற்றி வேதம் நமக்கு சாட்சிகிறது. நாம் வேதத்தை வாசித்து தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிகிற அறிவை பெருக்குமானால் நம் வாழ்வில் கிருபை பெருகும். ஆமேன். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்வது ஒரு பாக்கியமான அனுபவம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். நம் தேவன் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தைப் போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இப்படியாக பல வேத வாக்கியங்கள் கர்த்தரை நம்புவதால் வரும் மேன்மையை நமக்கு அறிவிக்கிறது. எனவே கர்த்தரை நம்பி வாழ்ந்து கிருபையை சம்பாதித்து வைப்போம். ஆமேன். மேலும் விதமாக கிருபையை நாம் பெருக்கி நம் ஜீவத்தில் சேர்த்து வைப்பதால் வருகிற நன்மைகளையும் நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமேன். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற ஜனங்களை பாவம் ஒருபோதும் மேற்கொள்ளாது என்ற சத்தியத்தை இந்த வசனத்தின் மூலமாக அறிகிறோம். எனவே பாவமில்லாத ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவிதம் வாழ கிருபை மிகவும் பிரயோஜனப்படுவதை நாம் தெரிந்து கொள்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். நம் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களில் பலன் உண்டாவதற்கு தேவ கிருபை மிகவும் பிரயோஜனமாக இருப்பதை இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்கிறது என்று எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். நம் வாழ்க்கையில் பல நேரங்களிலும் சறுக்கல்கள் வருவது உண்டு. ஆனால் நம் கால்கள் சறுக்கும்போது நாம் விழுந்து நொறுங்காதபடி தேவ கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளுமாம். எனவே நம் ஜீவத்தில் கிருபையை திரளாக சேர்த்து வைப்போம். ஆமேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நாம் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று எழுதப்பட்டிருக்கிறது.
நாம் இதுவரை நடந்து வந்ததும் இனிமேலும் நடக்கப் போவதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை. எனவே கிருபையை நம் வாழ்வில் பெருக்கி சேர்த்து வைப்போம். யோனாதிகாரத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பொய்யான மாயை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. பொய்யான மாயை பின்பற்றி நம்மிடத்தில் உள்ள கிருபைகளை போக்கடிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். கிருபையை பெருக்கி சம்பாதித்து வைப்போம். ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபைகளை சேர்த்து வைப்போம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் தந்த வசன தியான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாசித்து தியானித்து ஆண்டவரே, உமது கிருபையை பொருந்திய வசனங்கள் எங்கள் ஜீவத்தில் நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் கர்த்தாவே கிருபைகளை பெருக்கி வாழ்ந்து ஆண்டவரே எல்லாவிதமான ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே ஆவிக்குரிய ஒரு பின்மாற்றத்திற்கும் எங்களை விலக்கித்து காத்துக்கொள்ளுங்கள். துதிகன மேமெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென். அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை காத்தவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர்.
புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தீர். எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லை.